ஸோ இன்னைக்கு என்னோட ஃபேவரட் மிராண்டா பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த குளிர்பானங்கள்ல கார்பனேட்டட் வாட்டர்ன்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூசுவலா இந்த கார்பனேட்டட் வாட்டர்ன்னு வரும்போது, நார்மலான தண்ணீல கார்பன் டை ஆக்சைட மிக்ஸ் பண்ணி இன்ஃப்யூஸ் பண்ணும்போது, அதுல வந்து இந்த சோடா உருவாகும். இந்த சோடா தான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா எல்லா குளிர்பானத்திற்கு அடித்தளமே. ஸோ அதுல வந்து கஃபைன் சேர்ப்பாங்க, அதுல ஸ்வீட் சேர்ப்பாங்க, ஒண்ணுமே சேர்க்காம கடையில கிடைக்கும் இல்லையா சோடா. சோடால ஃபிளேவர் போட்டு அத வந்து விப்பாங்க. அதுல ஆரஞ்சு ஃபிளேவர் கடையிலே கிடைக்கும் நமக்கு. அதோட அடுத்த ஜெனரேஷன் தான் நம்ம இந்த மிராண்டா, 7 அப் இது எல்லாமே. ஸோ இதுல ஒரு லிமிட்டான இன்கிரீடியன்ஸோட போட்டுட்டாங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இந்த கார்பனேட்டட் வாட்டரே பிளைனா சோடா கிடைக்கும் தெரியும். பிளைன் சோடா நம்ம ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. எப்பாவது நம்ம அக்கேஷனலி யூஸ் பண்ணிட்டா. இல்ல லாங் டைம்ல அல்சர் பிரச்சனை இருக்கு, எனக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, ஜீரண பிரச்சனை இருக்கு, அசிடிட்டி பிரச்சனை இருக்குன்றவங்களுக்கு சோடா செட் ஆகாது. சோ அந்த பிரச்சனையை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். சோ அதை தவிர மத்தவங்க எப்பவாவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா அந்த சோடா கூட வேற என்னென்ன ஆட் பண்றாங்கன்றதுல தான் பஞ்சாயத்தே. இப்ப கார்பனேட்டடோட சுகர் ஆட் பண்றாங்க. சுகர் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே ஆட் பண்றாங்க. 6.9 கிராம் இருக்கு 100 ml. சோ கொஞ்சம் அதிகம் தான். டயபெட்டிக் பேஷண்ட்க்கு பெரிய அளவுக்கு இது சூட் ஆகாது. அதுக்கு அடுத்தபடியா வந்து அசிடிட்டி ரெகுலேட்டர் வந்து 330 அண்ட் 331 போடுறாங்க. இது ரெண்டனும் ஒன்னு வந்து சிட்ரிக் ஆசிட். இந்த ஆரஞ்சு லெமன்ல எல்லாம் இருக்கும் அந்த சிட்ரிக் ஆசிட். அதான் அந்த ஒரு மனம் வரும் இல்லையா? அது ஒண்ணு. கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு செட் ஆகாது. மத்தபடி இருக்கவங்களுக்கு அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது அசிடிட்டி ரெகுலேட்டர் 331 சோடியம் சிட்ரேட். இந்த சோடியம் சிட்ரேட்ட இவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. 331ன்றது சோடியம் சிட்ரேட். இந்த சோடியம் சிட்ரேட் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட், கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட், பிபி அதிகமா இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து பெரிய அளவுல செட் ஆகாது. ஏன்னா சோடியத்தோட அளவை வந்து சோடியத்தை வந்து ரொம்ப லோட் பண்ணி விட்டுரும் உடம்புல. அப்புறம் நேச்சுரல் ஃபிளேவரிங் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்றாங்க. அது குறிப்பா அதுல இன்னும் மென்ஷன் பண்ணல. ஃபிளேவர்னு போட்டு அவ்வளவு போட்டிருக்காங்க. ஆனா இதுல வந்து ஆரஞ்சு தான் மெயினா இருக்கிறதுனால இந்த ஆரஞ்சு ஆயில் மாதிரியான ஃபிளேவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது இதுல தெளிவா அவங்க மென்ஷன் பண்ணல. அப்புறம் இது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு 211 என்ற ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்றாங்க. ஆனா அது தெரியாதவங்களுக்கு அதை பத்தி என்னன்னே தெரியாது. அது வந்து சோடியம் பென்சோனேட். இந்த சோடியம் பென்சோனேட் வந்து தனியா நம்ம யூஸ் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ல பல ஃபுட்ல யூஸ் பண்றாங்க. ஊறுகால அப்புறம் லாங் டைமா யூஸ் பண்ற பேக்கரி ஐட்டம்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இந்த சோடியம் பென்சோனேட் விட்டமின் சி உணவுகளோட சேர்த்து ரொம்ப ஹை ஹீட்டும் அதிகமா இருக்கிற மாதிரியான டெம்பரேச்சர்லயோ இல்ல அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா அதுல பென்சீன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பென்சீன் வந்து ஒரு கார்சினோஜெனிக் ஏஜென்ட். குறிப்பா வந்து இப்போ ஸ்மோக் பண்ணும்போது அதுல இருக்கிற கார்சினோஜன் லாங் டைம்ல வந்து நம்ம எடுக்க எப்படி வந்து புற்றுநோயை உருவாக்குமோ அதே மாதிரி சோடியம் பென்சோனேட் ப்ரிசர்வேட்டிவ் லாங் டைம்ல விட்டமின் சி உணவுகளோடையும் அந்த அசிடிட்டி இருக்கிறவங்களும் சேர்த்து எடுக்கும்போது அக்யூட் மைலோய்டு லியூக்கீமியா அப்புறம் பிளாடர் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர் பல பிரச்சனைகளை வந்து உருவாக்கும் லாங் டைம்ல எடுக்கும்போது. ஸோ இதை வந்து நம்ம கவனிக்கணும். ஸ்வீட்னர்ல வந்து E960 குளுக்கோசைட்ஸ் ஆட் பண்றாங்க. இது வந்து ஸ்டிவியோ பிளான்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. நம்ம இதை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிட்டர் டேஸ்ட் வரும் இல்லையா? ஒரு புளிப்பும் பிட்டரும் சேர்ந்து வரும் இல்லையா? அது வந்து ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட் தான். அதனால தான் அது திரும்ப நமக்கு அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் E955 சுக்ரலோஸ் ஆட் பண்றாங்க. இது நார்மல் சுகரை விட 600 மடங்கு வந்து இனிப்பானது. யோசிச்சு பாருங்க. நார்மல் சுகரை விட இதுல இருக்கிற அந்த சுக்கர்லோஸ் 600 டைம்ஸ் இனிப்பா இருக்கும். சோ அதனால அந்த இனிப்பு அந்த இதுல இருக்கிற சுகர் லெவல் தான் வந்து நம்மள திரும்ப திரும்ப அந்த கிரேவ் பண்ணும். ஏன்னா சுகர் நம்ம பொதுவா சாப்பிட்டாலே டோபமைனை ஸ்டிமுலேட் பண்ணும். அது ஒரு சின்ன விதமான போதை. திரும்ப திரும்ப வேணும்ன்ற அந்த கிரேவிங்ஸ் இருக்கும். அதனால தான் ஒரு தடவை ஒரு பாட்டில் மிராண்டா குடிச்சவங்க டெய்லி மிராண்டா குடிக்கிறதுக்கான காரணம். சோ இன்னும் இதுல கலர்ஸ், ஃபிளேவரிங் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ஆட் பண்றாங்க. எதுவும் நேச்சுரல் கிடையாது. எல்லாமே சிந்தட்டிக் தான். சோ ஓவராலா இதெல்லாம் தான் இதுல மெயினா இருக்கிற டிராபேக்ஸ். சொல்ல போனா அதிகப்படியா பிபி பிரச்சனை, கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனை இருக்கிறவங்க, டயபெட்டிக் பிரச்சனை இருக்கிறவங்க, குழந்தைங்க இவங்க எல்லாம் லாங் டைம்ல ரெகுலரா எடுக்கிறத வந்து குறைக்கணும். எப்பாவது ஒரு அரை கப்பா, கால் கப்பா குடிச்சிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்றது என்னோட கருத்து.